வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரும நோய்கள், தோல் நோய்கள், இந்த ஸ்கின் டிசீஸ். இதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு தரமான தண்ணியை குடிக்கணும். அதுக்கடுத்து அலர்ஜியை கொடுக்கக்கூடிய உணவுகளை டாக்டருடைய ஆலோசனைப்படி நீக்கிக்கிடணும். அதுக்கப்புறம் வயிற்று கிருமிகளுக்கு குடும்பத்தோடு 6 மாதத்துக்கு ஒரு தரம் மருந்து சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் அலர்ஜியை கொடுக்காத உணவுகள் எதுன்னு டாக்டர்கிட்ட தெரிஞ்சு அவைகளை நீக்கிட்டு நீங்கள் இந்த டெர்மோடில் அப்படிங்கிற அற்புதமான மருந்தை காலை ஒன்று ராத்திரி ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா, இது கூட மற்ற மருந்துகளையும் போட்டுக்கலாம். போட்டால் நல்ல ஸ்கின் ப்ராப்ளம் குறையும், தோல் சர்ம வியாதிகள் குறையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கு இந்த ரைட்ஸ் ஆயில்னு போடுறாங்க. இந்த ரைட்ஸ் ஆயிலை காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கிறதுக்கு முன்னாடியே எங்கெங்கே தோல் வியாதிகள், அரிப்புக்கள், பத்துக்கள், படைகள் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம், இன்க்ளூடிங் சோரியாசிஸ் கூட, இதை நல்ல குளிர தேய்ச்சி அதுக்கப்புறம் பல் தேய்ச்சிட்டு மாடியில் போய் அல்லது தெருவில் ஒரு 3/4 மணி நேரம் வெயில் படும்படியாக. ஏன் வெயிலில் நிற்கணும்? விட்டமின் D3 காலை வெயில்லையும் மாலை வெயில்லையும் தான் வரும். விட்டமின் D3 டிஃபிஷியன்சியில் சரும நோய்கள் வருவது நிச்சயம். எனவே இந்த மாதிரி காலையில் இந்த தைலத்தை தேய்ச்சிட்டு, ரைட்ஸ் ஆயிலை தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிலில் காட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த டெர்மோசோர் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் கலக்காத நல்ல சரும நோய்களை நீக்கக்கூடிய மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த அதாவது மிருக கொழுப்பு சேர்க்காத சோப்பை பயன்படுத்தினா ஸ்கின் ரொம்ப அழகாக ஷைனிங் ஆயிரும். இதை போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் சிறிதளவு இந்த ரைட்ஸ் ஆயிலை தேய்ச்சி ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கணும் அஃபெக்டட் பார்ட்ஸில். சரி, டெர்மோடில் கேப்சூலை சொன்னீங்க. டெர்மோடில் ஒன்று லூஸில் காட்டினீங்க, இன்னொன்று பாக்ஸில் காட்டினீங்கன்னு கேட்கலாம். லூஸில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லோக்கலாக நம்ம நாட்டிலே இருக்கிறவங்க லூஸில் வாங்கி சாப்பிட்லாம். அது 1 மாதத்துக்குள்ளே அல்லது 2 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இப்போ வெளிநாடு போகிறவங்க, வெளியூர் போகிறவங்க ஈஸியாக கொண்டு போகிறதுக்காக கேப்சூல் ஃபார்மில் அது பாக்ஸ்லையும் கொடுக்குறாங்க. ஆகையினால இந்த கேப்சூல் கொஞ்சம் காஸ்ட்லி, இது கொஞ்சம் சீப்பு. அதனால் நீங்கள் எதனாலும் பயன்படுத்தி நல்லபடியாக இந்த மருந்துகளை சாப்பிட்டு டாக்டர்களின் ஆலோசனைப்படி நடந்து டயட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸும் இன்க்ளூடிங் சோரியாசிஸும் குணமாகும் என்பதில் யாதொரு சந்தேகமும் வேண்டாம். இது மிகத்தரமான மருந்துகள். இது கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இதை சாப்பிட்டுட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டீடாக்சர் உள்ளே இருக்கிற மலினங்கள், விஷங்கள், தேவையில்லாத கழிவுகள் கலந்த ரத்தத்தில் கலந்துருக்கத இந்த டீடாக்சர் சிறப்பை குடித்தா இது எ கம்ப்ளீட் பாடி கிளன்சர். இது நல்லா என்னாகும், உள்ளே இருக்கிற கெட்டவைகளை யூரின் வழியாக அல்லது மலம் வழியாக, மெஜாரிட்டி யூரின் வழியாக வெளியேற்றி ஸ்கின் பொலிவு வரும் என்பது திண்ணம். எனவே இந்த தரமான மருந்துகளை பயன்படுத்தி டாக்டர்களின் ஆலோசனைப்படி எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டு பூரண நலத்தோடு அரிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு இதை பயன்படுத்துங்கள். என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார். பிரபல பத்திரிகையில் அவர் பணியாற்றுகிறார். அந்த பத்திரிகை நண்பர் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தார். 1 செகண்டு கூட தோலை சொரியாமல் இல்லை, அப்படி சொரிஞ்சிக்கிட்டு இருந்தார். நான் பிற எல்லாமே சொன்னேன். இதில் சில நடைமுறை பழக்கங்களையும் நீங்கள் பயன்படுத்தணும். அதையும் நீங்கள் இந்த தொற்றுக்கள் வராமல் தடுப்பதற்கு சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவைகளை தகுந்த டாக்டர் ஆலோசனையின்படி கேட்டு தெரிந்து அவைகளை நீக்கி பூரண நலத்தோடு தோல் வியாதியிலிருந்து, அந்த தோல் வியாதி தொல்லையிலிருந்து நீங்கள் மீண்டு நல்லபடியாக வாழ்வாங்கு வாழ இந்த மருந்துகளை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.